கடந்த திமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக பொறுப்பு வகித்தவர் சிவசங்கர். இவரிடம் உதவியாளராக இருப்பதாக கூறி இளஞ்செழியன் என்பவர் சென்னையை சேர்ந்த சீனிவாசன் என்பவரிடம் அவரது மகனுக்கு மாநகர போக்குவரத்து கழகத்தில் பணி வாங்கி தருவதாக கூறி சிறிது சிறிதாக 25 லட்சம் ரூபாய் பெற்றதாக கூறப்படுகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டில் இருந்து 2025ஆம் ஆண்டு வரை இந்த பணம் பெறப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இளஞ்செழியன் பேசியபடி மாநகர போக்குவரத்து கழகத்தில் பணி பெற்று கொடுக்கவில்லை, வாங்கிய பணத்தையும் திருப்பிக் கொடுக்கவில்லை. மேலும் பணத்தை திருப்பி கேட்ட சீனிவாசனை மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து சீனிவாசன் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் முன்னாள் அமைச்சர் சிவசங்கரின் நேர்முக உதவியாளர் என்று கூறிய அரியலூரைச் சேர்ந்த இளஞ்செழியனை அதிரடியாக கைது செய்தனர். அவரிடம் இருந்து இருவேறு தமிழ்நாடு அரசு அடையாள அட்டைகள் கைப்பற்றப்பட்டது. ஒன்றில் அரசு பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் என்றும் மற்றொன்றில் மாவட்ட கல்வி அதிகாரி நுங்கம்பாக்கம் என்றும் இருந்தது. அவை இரண்டும் ஒரிஜினலா அல்லது போலியா? இதை பயன்படுத்தி எத்தனை பேரிடம் இளஞ்செழியன் மோசடியில் ஈடுபட்டார் என்பது குறித்து போலீசார் விரிவான விசாரணையை முன்னெடுத்திருக்கிறார்கள். கடந்த ஆட்சியில் ஊழல் மற்றும் முறைகேடுகள் நடந்திருந்தால் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயக்கம் ஏன் என்று முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் கேள்வி எழுப்பி இருந்த நிலையில் அவரது பெயரை சொல்லி 25 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டதாக ஒருவரை போலீசார் கைது செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் வேலை வாங்கி தருவதாக மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர் யார் என்றே தனக்கு தெரியாது என்றும் இளஞ்செழியன் என்ற பெயரில் தன்னிடம் எந்த ஒரு உதவியாளரும் இருந்ததில்லை என்றும் சிவசங்கர் மறுப்பு தெரிவித்துள்ளார். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.